அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். இயேசு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி தெரிந்தார். யார் இந்த பிசாசு? தேவதூதனாக இருந்தவன் பிசாசாக மாறி போய்விட்டான். பெருமைக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தவேன் என்று சொன்னதனால அவன் பிசாசாக சாத்தானாக மாறி போனான். அவனை பின்பற்றின தூதர்களும் அசுத்த ஆவிகளாக மாறி போனார்கள். அந்த பிசாசு மனிதர்களை வேதனைப்படுத்தினால் தேவன் துக்கமடைவார் என்று சொல்லி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை வேதனைப்படுத்துவது, அதுதான் அவனுடைய வேலை. தன்னுடைய வல்லமையை அதுக்குத்தான் அவன் பயன்படுத்துகிறான். பாவத்திற்கு அடிமையாக்கி மனிதர்களை சாபத்துக்குள்ளாக்கி விடுவது, அது தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என்னுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட என் பிள்ளைகள் என்று மனிதர்களை தேவன் சிருஷ்டித்தால் அவர்களை வியாதிக்குள்ளாக்கி நோயினாலே அவர்களை தாக்கி அவளை வேதனைப்படுத்தி அவளை துக்கத்திற்குள்ளே வைப்பது பிசாசினுடைய ஒரு வல்லமை. அதை பார்க்கும்போது ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்படுகிறாரு. ஆனால் தான் மத்தேயு 14:14 சொல்லுகிறாரு, இயேசு வியாதியஸ்தரை கண்டபோது மனது உருகினார். ஐயோ, நான் சிருஷ்டித்த மக்கள், நான் உண்டாக்கின மக்கள் இப்படி நோயில வேதனைப்படுகிறார்களே என்று ஆண்டவர் மனது உருகினார். அந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற மனிதர்களை அவர் விடுதலையாக்கி சுகம் கொடுத்து அவர்களை மகிழ பண்ணினார். அதுதான் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப வியாதிக்கு பின்னால இருப்பது பொல்லாத பிசாசு. அதனால்தான் யோவான் 10:10 இயேசு சொல்லுகிறார், அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நம்முடைய ஆரோக்கியத்தை திருடி விடுகிறான். ஒரு வியாதியை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை திருடி விடுகிறான். ஒரு பலவீனத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்முடைய மகிழ்ச்சியை திருடி விடுகிறான். ஒரு நோயினால் குழந்தையை தாக்கி ஒரு வியாதியை நம் சரீரத்திலே கொண்டு வந்து நம்முடைய ஆரோக்கியத்தை திருடி நம்முடைய நிம்மதியை குலைத்து விடுகிறான். நம்முடைய தூக்கத்தை திருடி விடுகிறான். நம்முடைய சந்தோஷத்தை திருடி விடுகிறான். அது சாத்தானுடைய ஒரு கிரியை. எப்படி ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் சாத்தானுடைய கிரியை இருக்கிறதோ, பெரும்பாலான வியாதிக்கு பின்னால அந்த சாத்தானுடைய வல்லமை கிரியைகள் இருப்பதை பார்க்க முடியும். 2-3 வேத வசனத்தை வாசித்தால் அது உங்களுக்கு விளங்கும். லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு ஒரு ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ண போயிருக்கும் போது 18 வருஷமாய் கூனியாக இருந்த பெண், சற்றேனும் நிமிர முடியாத கூனியாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறார். முதுகு வளைந்து கூனியாக இருந்தாள். இப்படி நிமிர்ந்து, நம்மளை போல இப்படி நிமிர்ந்து பார்க்க முடியாது. முதுகு வளைந்திருக்கிறது. தரையை பார்த்து கொண்டுதான் அவள் நடக்க வேண்டும். 18 வருஷம் அவளை பார்க்கிறவர்கள் சொல்லி இருப்பாங்க, அவளுடைய முதுகு தண்டில் ஏதோ ஒரு வியாதி, அவளுடைய ஸ்பைனல் கார்டில் ஏதோ ஒரு வியாதி, அதனால தான் கூன் விழுந்து விட்டது என்பதாக. 18 வருஷம் கூனியாயிருக்கிறாள். குனிந்துதான் நடக்கணும். எவ்வளவு ஒரு வேதனை பாருங்க. அவள் வேதனையில் இருக்கிறாள். 18 வருஷம் அந்த வியாதினால உண்டான வேதனை. ஏதோ ஒரு வியாதி, எலும்புல ஒரு வியாதி, அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அதுக்காக மருத்துவம் செய்திருப்பாள். அந்த காலத்தில் இருந்த வைத்தியர்களிடத்துல போய் பணம் செலவு பண்ணி என்னை குணமாக்குங்கள் என்று சொல்லி சில மருந்துகள் அவைகளை பயன்படுத்தியிருக்க கூடும். எல்லாம் தோல்வி, சுகம் உண்டாகவில்லை. 18 வருஷம். இனிமே அவ்வளவுதான். சில வருஷங்கள் அவள் மருத்துவம் பார்த்திருப்பாள்.
அதற்கு மேல இனிமே அவ்வளவுதான், ஆண்டவர் வச்சது குனிந்து குனிந்து நடந்து அப்படியே அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது 18 வருஷம். இப்ப இயேசு அவளை பார்க்கிறார். அவருக்கு தெரிந்து விட்டாரு, இது ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி. அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, ஒரு பொல்லாத ஆவி, அது சாத்தானுடைய ஆவி. அதுதான் அவளை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறாரு, அவளை கூனியாக்கி வைத்திருக்கிறாரு, அவளுடைய எலும்பை தாக்கி இருக்கிறாரு. அந்த ஆவிதான் அவளை 18 வருஷ வேதனையில் வைத்திருக்கிறாரு, நிமிர முடியாத கூனியாக வைத்திருக்கிறாரு. அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி என்பதை இயேசு அறிந்து கொண்டார். அதுதான் அந்த அற்புதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. உங்க கால்களை முடக்கி வைத்திருப்பது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. நீங்கள் நடக்க முடியாதபடி உங்களை பலவீனப்படுத்தி உங்களுடைய கால்களை முடக்கி கைகளை பயன்படுத்த முடியாதபடி முடக்கி வைத்திருப்பது ஒரு ஆவி. ஒவ்வொரு வாத வியாதிக்கு பின்னாலும் முடக்குவாதம், ஆர்த்தரைட்டிஸ், பக்கவாதம், ஒரு பக்கமெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு கை ஒரு கால் விளங்கவில்லை, இந்த மாதிரி வாத உளைச்சல்கள், ஜாயிண்டா வலிக்குது, ஜாயிண்டா வீங்கி இருக்கிறது, சரியா வேலை செய்ய முடியல. அதுக்கு பின்னால இருப்பது ஒரு பொல்லாத ஆவி, ஒரு பொல்லாத பிசாசு. அவன் நம்முடைய சரீரத்தை தாக்கி நம்முடைய சரீரத்தை முடக்கி விடுகிறான். அதுதான் இந்த அற்புதத்தில் சொல்லப்படுகிறது. 18 வருஷமா ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி வைத்திருந்தாரு. இப்ப இயேசு அவளை அழைத்து அவளுக்கு விடுதலை கொடுக்கிறார். தன்னுடைய கையை வைக்கிறார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே நிமிர்ந்து, இம்மீடியட்லி உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இப்ப நேரா நடக்கிறா. 18 வருஷமா கோனியா நடந்தவள் நேராய் நடக்கிறாள். எப்படி? இயேசுடைய வல்லமை தொட்டது, இயேசுடைய கரம் அவளை தொட்டது. உடனே அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டது. அந்த அற்புதம் எப்படி நடந்தது? அந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார், சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த இவளை அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் அல்லவா என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு இயேசு கட்டுகளை அவிழ்க்க போகிறார். உங்களுடைய சரீரத்தில் சாத்தான் வைத்திருக்கிற கட்டுகள், உங்களுடைய சரீரத்தில் சாத்தான் வைத்திருக்கிற வியாதியின் கட்டுகளை ஆண்டவர் அவிழ்க்க போகிறார். இன்னைக்கு உங்களில் சிலரை அந்த வியாதிக்கு பின்னால் இருக்கிற ஆவி உங்களை வாதித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் மருந்து மாத்திரை வேலை செய்ய மாட்டேங்குது. எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் சுகம் உண்டாக மாட்டேங்குது. வாழ்நாள் முழுதும் சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்சதை உதவி செய்யறாங்க. ஏன் போக மாட்டேங்குது? அதுக்கு பின்னால் இருக்கிறது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. இன்றைக்கு நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் ஓட போகிறது. உங்களுடைய சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசனுடைய கட்டுகள் இன்றைக்கு அறுக்கப்பட போகிறது. நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேற போகிறது. இப்ப இன்னொரு வசனம் வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஒரு ஊமையான மனிதனை இயேசுவினிடத்திலே கொண்டு வர்றாங்க. இவனால பேச முடியாது. பொதுவாக ஊமை என்று சொன்னால் அநேகமாக காதும் செவிடாக இருக்கும். அப்ப செவிடு அந்த ஊமை, அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. இவனால பேச முடியல அப்படின்னா, காது கேட்காட்டா அந்த குழந்தையால பேச முடியாது. நம்ம பேசுறத கேட்டாதான் அது திருப்பி பேசும். அதனால ஒரு ஊமை பேச முடியல, அந்த நாவை சாத்தான் கட்டி விடுவான். சிலருக்கு காது கேட்கும், பேச முடியாது. அது நாவை கட்டி வைக்கிற ஒரு பொல்லாத ஆவி. சிலருடைய காதை அவன் அடைத்து விடுவான், அது செவிட்டு ஆவி. பாருங்க, அவனுக்கு பேச முடியாது. ஊரார் நினைச்சாங்க அவன் ஊமை, பேச முடியாது அப்படிதான் நினைச்சாங்க. ஏதோ அவனுக்கு நாக்கில் என்ன பிரச்சனையோ அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா இயேசு அவனை பார்த்தவனை கண்டுபிடித்தா, இதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, ஒரு ஸ்பிரிட், ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஒரு பொல்லாத ஆவி.
பிசாசு இருக்கிறான், இவனை ஊமையாக்கி வச்சிருக்கிறான். இயேசு கடிந்து கொள்ளுகிறார், இவனை விட்டு வெளியேறி போ. அந்த ஆவி போன உடனே பேசத் தொடங்கினான். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். இங்கே ஒரு மனிதனை கொண்டு வர்றாங்க, அவனுக்கு கண்ணு தெரியாது, குருடும் ஊமையுமான மனிதன். நல்ல கவனிங்க, அவனுக்கு கண்ணும் தெரியாது, வாயும் பேச முடியாது. எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன். பேச முடியலனாவது செய்கையை பார்த்து அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அவனால பேச முடியாது. கண்ணு பார்த்து அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவன் புரிந்து கொள்ள முடியும். யோசித்து பாருங்க, கண்ணும் தெரியாது, வாயும் பேச முடியாதுன்னா அந்த மனிதனுடைய நிலைமை என்ன பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வேதனையில பிசாசு வைத்தருனா இயேசு கிட்ட கொண்டு வர்றாங்க. இயேசு அந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறார். நம்முடைய சரீரத்துல ஏதோ ஒரு உறுப்பை சாத்தான் தாக்கி நம்மை முடக்கி விடுகிறான். நம்ம அதை பற்றி யோசிப்போம், அதை பற்றியே சிந்திப்போம், அதை பற்றியே கவலைப்படுவோம், அதை பற்றியே வருத்தப்படுவோம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த வேதனைக்குள்ள சாத்தான் வைத்து விடுவான். அதுதான் பிசாசனுடைய தந்திரம். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் சரீரம் தேவனுடைய ஆலயம். சாத்தானே, என் சரீரத்தை தொட உனக்கு உரிமை இல்லை, என் சரீரத்தை தொடாத, இது தேவனுடைய ஆலயம், என் ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம், தொடாத. இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன். நீங்க சொல்லணும், ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் சாத்தானுடைய சரீரத்தை தாக்க முயற்சி பண்ணுவான். உங்களை சோர்ந்து போக பண்ணணும், உங்களை முடக்கி விடணும்னு முயற்சி பண்ணுவான். நீங்க என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினாலே என் கையில வலியை கொண்டு வருகிற சாத்தானே, உன் கையை எடு. என் காலை முடக்க நினைக்கிற பிசாசே, உன் கையை எடு. என் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. என் சரீரம் என் தேவனுடைய ஆலயம், இதை தொட உனக்கு உரிமை கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். நீங்க சொல்லணும், ஆமென் சொல்லுங்க. உங்க குழந்தை வியாதிப்பட்டுட்டாங்களா? உங்க குழந்தை மேல நீங்க கை வைத்து, இந்த குழந்தை இயேசுவுக்கு சொந்தம், என் பிள்ளையை நான் இயேசு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், என் குழந்தையில வியாதியை கொண்டு வர உனக்கு அதிகாரம் இல்லை. சாத்தானே, உன் கையை எடு, என் குழந்தை மேல கை வைக்காத, உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசு அசுத்த ஆவியை கடிந்து கொண்டார். இயேசு பலவீனப்படுத்துகிற ஆவியை கடிந்து கொண்டார். நாமும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளும் போது அந்த வியாதி விலகிறோம். ஒருவேளை எனக்கு அப்படிப்பட்ட தைரியம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பலன் இல்லை அப்படின்னு சொன்னா, இயேசுவே என்னை தொடும், இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி, என் சரீரத்தில் இந்த நோயை கொண்டு வருகிற ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நீங்க சொல்லி ஜெபிக்கணும். அப்ப இயேசுடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரும். அவருடைய தொடுதலை உணர்வீர்கள், உடனே மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. உங்க கூட சேர்ந்து ஜெபிக்க போறேன். எந்த இடத்துல விடுதலை வேணும், எந்த இடத்துல பலவீனத்தின் ஆவி தாக்கி இருக்கிறது, அது உங்களுடைய கண்களா இருக்கலாம், காதா இருக்கலாம், உங்களுடைய ஹார்ட்டா இருக்கலாம், லங்ஸா இருக்கலாம். எந்த இடத்துல அந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தோட ஜெபிப்போம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து அவருடைய சரீரத்தில் உள்ள கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாக ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் தொட்ட உடன் சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு நோயின் கட்டுகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். உம்முடைய தழும்புள்ள கரம் இந்த பிள்ளைகளை தொடட்டும். இவருடைய சரீரத்தில் எந்தெந்த பகுதியில பலவீனப்படுத்துகிற ஆவிகள் அவளை கட்டி வைத்திருக்கிறதோ, நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் அவருடைய சரீரத்தை தாக்கி இருக்கிறதோ, அவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய சரீரத்திலே விடுதலை சுகம் உண்டாகட்டும். உம்முடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இப்பொழுது ஒரு விடுதலை வரட்டும். அந்த நோய்களை பலவீனத்தை உண்டாக்குற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அந்த கண்களை விட்டு அந்த அசுத்த ஆவிகள் விலகட்டும். காதுகளை விட்டு அசுத்த ஆவிகள் விலகட்டும். இருதயத்தை, லங்ஸை, கிட்னியை பலவீனப்படுத்துகிற போலாத சத்துருவை கடிந்து கொள்ளுகிறேன்.
இன்றைக்கு விடுதலை, இப்பொழுது வல்லமை இறங்கட்டும், இப்பொழுது சுகம் உண்டாகட்டும், இன்றைக்கோடு அந்த வியாதினுடைய கிரியைகள் அழியட்டும். உம்முடைய தழும்புகளால் சுகம் ஆனோம் என்று வாசிக்கிறோம். விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.